17/12/2022 அன்று 9ஆம் வகுப்பிற்கு நடைபெற்ற தமிழக ஊரக திறனாய்வு தேர்வு அப்படிங்கிற ட்ரஸ்ட் எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த எக்ஸாமினுடைய கீயோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா 1 முதல் 25 வரை இருக்கக்கூடிய கணிதத்திற்கு உண்டான விடைகளுக்கான விரிவான விளக்கத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். மேத்தமேட்டிக்ஸ் கணிதம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் a is equal to 1/2, b is equal to 2/3, then a plus b divided by a minus b. a சமம் 1/2, b சமம் 2/3 எனில் a plus b வகுத்தல் a minus b என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க. இதுக்கான ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ -7, 7, 6, -6ன்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, தட் இஸ் ஏவையும் பியையும் கூட்டிக்கணும், அப்புறம் ஏவையும் பியையும் கழிச்சுக்கிட்டு அப்புறம் வந்த விடையை வச்சு வகுத்துக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த பிராக்கெட் வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ரைட், இதை நம்ம இப்போ செய்யலாம். ஸோ அப்போ நான் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். தட் இஸ் a plus b, a minus b எழுதிட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஷார்ட்டாக டக்குன்னு பண்ணிடுங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு அதுக்கான உங்களுக்கு அங்கே ரஃப் பேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கூட நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ பாருங்க, தட் இஸ் a is equal to 1/2. ஸோ அப்போ ஏக்கு பதிலாக இங்கே என்னது 1/2 போடணும். அடுத்து பிவிக்கு 2/3 போடணும். ரைட், இப்போ இது ரெண்டையும் கூட்டணும். இங்கே என்ன பண்ணணும், அதே 1/2 தான், அதே 2/3 தான், பட் என்ன பண்ணணும், கழிக்கணும். ரைட், ஸோ நான் அதான் எழுதிட்டேன். இங்கே பாருங்க, இது வேற பின்னம், இது வேற பின்னம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வேற பின்னம் சொல்றாங்க, ஏன்னா இதனுடைய பகுதியை பாருங்க, அதாவது கீழே இருக்கக்கூடிய பாதத்தை பாருங்க அப்படின்பாங்க. ஸோ அது என்னது, இங்கே 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு. அப்போ வெவ்வேறு இருந்துச்சுன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். சரி, எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க? ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு குண்டல பெருக்கல். குண்டல பெருக்கல்ங்கிறது கீழே இருக்கிறது ரெண்டையுமே பெருக்கிக்கோங்க. ஓகே ரைட், இது குண்டல பெருக்கல். அடுத்தது என்னது, குறுக்கு பெருக்கல். குறுக்கு பெருக்கல்னா இந்த 3 கொண்டு போய் இங்கே பெருக்கிக்கோங்க, இங்கே 2 கொண்டு போய் இங்கே பெருக்கிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் பெருக்கிட்டு பொதுவான ஒரு வகுத்தல் கீழே நீங்கள் போட்டுருங்க. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணணும். ஸோ நான் இப்போ அது பண்ண போகிறேன் பாருங்க. தட் இஸ் இப்போ என்ன பண்ணுறோம், ஸோ ஃபர்ஸ்ட்டு பொதுவான ஒரு வகுத்தல் போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், தட் இஸ் பொதுவான ஒரு வகுத்தல் போட்டேன். இப்போ இந்த ப்ளஸ்ஸால் பிரிக்கப்பட்டிருந்ததை நான் இப்போ வந்து பொதுவான வகுத்தலாக போட்டேன். ஓகே ரைட்டு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன், ஸோ 2ஐயும் 3ஐயும் பெருக்கிக்கணும். அப்போ கீழே என்னது 2ஐயும் 3ஐயும் பெருக்கிக்கணும். ரைட், இப்போ மேலே என்ன, ஸோ இங்கேருந்து இங்கே குறுக்கு பெருக்கல். குறுக்கு பெருக்கல்னா ஸோ 1 பெருக்கல் 3. அடுத்தது இங்கே என்ன கிடைக்கும், தட் இஸ் ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இது 2 கொண்டு போயிட்டு இங்கே பெருக்கிக்கோங்க. அப்போ 2 பெருக்கல் 2. சரி, இப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு, தட் இஸ் 1 3 3 ப்ளஸ் 2 2 4, கீழே 2 3 6. ஓகே ரைட், அப்போ என்ன கிடைக்குது, 7/6. அப்போ இதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு, 7/6 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இங்கே போட்டது போல தான் இங்கேயும் செய்யணும். ஸோ நம்ம இப்போ செய்யலாம். தட் இஸ் இங்கே என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட்டு ஸோ பொது வகுத்தல் போட்டுக்குவீங்க. ஸோ அப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்கிக்குவீங்க. அடுத்தது இந்த 3 கொண்டு போய் எங்கே பெருக்குவீங்க, தட் இஸ் 1 3 3. அடுத்தது இந்த 2 கொண்டு போய் இங்கே பெருக்குனீங்கன்னா 2 2 4. ஆனால் நடுவில் என்ன கிடைக்குது, மைனஸ். அப்போது ஸோ இது என்ன ஆகுது, தட் இஸ் 3ல் -4. அப்போ 3ஐயும் 4ஐயும் கழிக்கணும் தானே, தட் இஸ் -4. அப்புறம் என்ன இருக்குது, 3 இருக்குது. ரைட், அப்போ 4ல் 3 போச்சுன்னா 1. இதில் யார் பெருசு, -4 தான் பெருசு. அப்போ -1ன்னு கிடைக்கும். ரைட், அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இது 2க்கு பதிலாக நம்ம -1 போட்டுக்கிறோம். -1/2 2 3 6. ஓகே ரைட், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ வகுத்தில் அப்படியே போட்டுட்டு ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கணும், தட் இஸ் -1/6 அப்படின்னு போட்டுக்கணும். ரைட், இப்போ இங்கே பாருங்க 7/6 போட்டாச்சா. இப்போ இங்கே என்ன இருக்குது, வகுத்தல் இருக்குது. சரி, இங்கே வகுத்தல் இருக்குது. அதே போல் இங்கே பாருங்க பை அப்படின்ட்டு இங்கே ஒரு வகுத்தல் இருக்கு இல்லையா. அப்போ வகுத்தலுக்கு கீழே இங்கே ஒரு வகுத்தல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ இங்கே போட்டதை நம்ம தலைகீழியால் பெருக்கிக்கணும். ரைட், இப்போ என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, ஸோ பெருக்கல் ஸோ 6/-1ன்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். ரைட்டு, ஏன்னா இப்போ தலைகீழி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பெருக்கிறோம். இந்த வகுத்தலுக்கு பதிலாக நம்ம பெருக்கல் சிம்பிள் போட்டுட்டு ஸோ 6/-1 போட்டாச்சு. ஓகே, இப்போ பெருக்கல்ல அடிக்கலாம் இல்லையா, ஒரு 2 பக்கமும் 6 6 இருக்கிறதுனால அடிச்சிடுறோம். ஓகே, அடிச்சிட்டா மிச்சம் என்ன இருக்குது, தட் இஸ் 7/-1 தட் இஸ் ஈக்குவல் டு -7. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 -7. இதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 2, a rational number between 1/3 and 5/9. 1/3 மற்றும் 5/9 ஆகியவற்றுக்கு இடையே உள்ள ஒரு விகிதமுறு எண் கேட்குறாங்க. ரைட், இப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 4/9, 8/9, 5/9, 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 1/3 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் எழுதிக்கிறேன். ரைட்டா, இப்போ செகண்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 5/9. ஸோ அதையும் நான் எழுதிக்கிறேன். ஓகே ரைட்டா, சரி. இப்போ நம்ம என்னது, இதுக்கு இடைப்பட்ட நம்பரை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ பகுதியை ஒரே போல மாற்றணும். சரியா, அப்போ இதை 3ஆல் பெருக்கினேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், பகுதியில் 9 கிடைச்சிரும் தானே. இதை 3ஆல் பெருக்குனா ஸோ அப்போ இதை மேலேயும் என்ன பண்ணணும், 3ஆல் பெருக்கணும் தானே. ரைட், அப்போ 1 3 3ன்னு கிடைக்குது. சரி, அப்போ நான் 1/3க்கு பதிலாக நான் எந்த நம்பரை கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன், தட் இஸ் 3/9. ரைட், ஆல்ரெடி 5/9க்கு இருக்குது. ரைட், அவங்க என்ன கேட்குறாங்க, தட் இஸ் ரேஷனல் நம்பர், அதாவது இடைப்பட்ட விகிதமுறு எண் தான் கேட்குறாங்க. விகிதமுறு எண் அப்படிங்கும்போது ஸோ இந்த 3க்கு அப்புறம் என்ன கிடைச்சிருக்கணும், தட் இஸ் 4 இருந்திருக்கணும்ல. ஸோ 4 அதே 9 போட்டுக்கலாம். ரைட், இப்போ பாருங்க இதுவும் ஒரு விகிதமுறு எண் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்,
ஸோ அப்போ 3/9க்கும் 5/9க்கும் இடைப்பட்ட பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரேஷனல் நம்பராக 4/9 எடுத்துக்கலாம். தட் இஸ் 4/9. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 4/9. அதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 3, which of the following illustrates the inverse property of addition? பின்வருவனவற்றில் எது கூட்டலின் நேர்மாறு பண்பினை விளக்குகிறது? இதற்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க. 1/8 பிளஸ் 0 சமம் 1/8, 1/8 மைனஸ் 0 சமம் 1/8, 1/8 மைனஸ் 1/8 சமம் 0, 1/8 பிளஸ் 1/8 சமம் 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ நமக்கு என்ன தெரியும்? இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. தட் இஸ் என்னது? எதோடது? அது அடிஷனோடது. அதாவது கூட்டலினுடைய நேர்மாறு பண்பு அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ எனக்கு என்ன? ஸோ கூட்டலினுடைய நேர்மாறு பண்பு. நேர்மாறு பண்புனா என்னது? தட் இஸ் இப்போ நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த 3ங்கிற நம்பரோட எந்த நம்பரை நான் கூட்டுனா எனக்கு வந்து 0 கிடைக்கும். ஓகே, தட் மீன்ஸ் இந்த 3 0 ஆக்கக்கூடிய அந்த நம்பர் யாரு அப்படிங்கிறது தான் கேள்வி. ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஸோ அந்த கூட்டல தானே இருக்கு. சரி, அப்போ நம்ம என்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -3 போட்டு பாருங்களேன். தட் இஸ் அந்த நம்பரோட மைனஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 தானே கிடைக்கும். ரைட். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? தட் இஸ் 3 எந்த நம்பரால கூட்டினா 0 கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இங்க பாருங்க, இந்த ரெண்டையுமே பாருங்க. ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் என்னவா மாறும்? ஸோ மைனஸ்னு மாறும் தானே. அப்போ இந்த இடம் எப்படி மாறி இருக்கும்? தட் இஸ் 3 மைனஸ் 3 சமம் 0 தானே. இப்போ இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஸோ அந்த நம்பரை வச்சு கழிக்கணும். அப்படி கழிச்சா 0 கிடைக்கணும். இந்த மாதிரி இங்க எங்க இருக்கு பாருங்க. தட் இஸ் இந்த 3வது ஆப்ஷன் பாருங்களேன். ஸோ 1/8 மைனஸ் 1/8 இதுதானே கிடைக்குது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் 1/8 மைனஸ் 1/8 சமம் 0. இதுதான் நம்மளுடைய விடை. Question number 4, dash is to be added to 24 squared to get 25 squared. 25 ஸ்கொயர்டை பெற 24 ஸ்கொயர்டுடன் டேஸை கூட்ட வேண்டும் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஸோ 7 ஸ்கொயர்டு, 6 ஸ்கொயர்டு, 5 ஸ்கொயர்டு, 4 ஸ்கொயர்டுன்னு கொடுத்துட்டாங்க. ரைட். இப்போ நம்ம என்ன கான்செப்ட் இதில் இருக்குது? அதாவது 24 ஸ்கொயர்டு அதை என்ன கூட்டுனா 25 ஸ்கொயர்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ரைட். இப்போ நம்மளுக்கு 24 ஸ்கொயர்டு, முதல்ல 24 ஸ்கொயர்டுனா என்னன்னு பார்த்துக்கணும். சரி, 24 ஸ்கொயர்டுனா எப்படி எழுதுவோம்? தட் இஸ் 24யும் 24யும் பெருக்கணும், அவ்வளோதானே. ரைட். இங்கே நான் பெருக்கி போட்டு காமிக்கிறேன் பாருங்க. தட் இஸ் 24 பெருக்கல் 24. ஸோ நாங்கள் 16 மிச்சம் 1. ஸோ 4 2 8 1 9. ரைட்டு. இப்போ 4 2 8. ஸோ மிச்சம் ஸோ 4 2 8 2 2 4. சரி, அப்போ என்ன கிடைக்குது? தட் இஸ் 576ன்னு கிடைக்குது. அப்போ இதுக்கு பதிலாக என்ன வருது? 576. ரைட். அடுத்தது என்ன இருக்குது? 25 ஸ்கொயர்டு தானே கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ அதையும் போட்டு பார்த்துருவோம். சரி, 25 ஸ்கொயர்டு. ஸோ என்ன கிடைக்கணும்? இந்த 25 பெருக்கல் 25 தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே போடுறேன். ஸோ 25 பெருக்குங்க, என்ன கிடைக்கும்? ஸோ 5 25க்கு 5 மிச்சம் 2. ஸோ 2 10 2 12. ஸோ 2 10 மிச்சம் 1 2 4 1 5. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 625ன்னு கிடைக்குது. அப்போது 25 ஸ்கொயருக்கு பதிலாக 625. சரி, கேள்விப்படி என்ன? ஸோ 24 ஸ்கொயர்டுடன் எதை கூட்ட 25 ஸ்கொயர் கிடைக்கும் இல்லையா? ஸோ 24 ஸ்கொயர் பிகம்ஸ் 25 ஸ்கொயர். அப்போது 576 கூட எதை நான் கூட்டினால் எனக்கு வந்து 625 கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? தட் இஸ் இந்த 625லிருந்து எதை கழிக்கணும்? தட் இஸ் இந்த 576 கழிக்கணும். சரி, கழிங்க. ஸோ கழிச்சு போடுங்க. ஸோ 5ல் 6 போச்சுன்னா 9. தட் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே 2லேருந்து 1 கடன் வாங்கிட்டு ஸோ 15 மாதிரி இருக்கும். 15ல் 6 போச்சுன்னா 9. இப்போ 1ல் 7 போகாது. அப்போ மறுபடியும் இங்கே கடன் வாங்கணும். ஸோ 5. அப்போ 11 ஆகும். ஸோ 11ல் 7 போச்சுன்னா 4. ஓகே, 5ல் 5 போச்சுன்னா 0. ஓகே, அப்போ ஒரு 49 தான். ரைட். அப்போ 49 தான் நம்மளுடைய விடை. ஆனால் 49 இங்கே இல்லை. அப்படின்னா இந்த 49 எதோட ஸ்கொயர்னு பார்க்கணும். நமக்கு தெரியும் வாய்ப்பாடில் 7யும் 7யும் பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 49 கிடைக்கும். அப்போ இந்த 7 பெருக்கல் 7 எப்படி எழுதலாம்? தட் இஸ் 7 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? ரைட். இந்த மாதிரி ஆன்சர் இங்கே இருக்கா? எஸ், இங்கே இருக்கு பாருங்க. ஆப்ஷன் 1 7 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் தான் நம்மளுடைய விடை. Question number 5, the cube root of 0.0000004913 is 0.00004913 கன மூலம்னு கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ இங்கே என்னது? கியூப் ரூட். கியூப் ரூட்னா என்னது? ஸோ 3 ஜெராக்ஸஸாக இருக்கணும். அதானே. கனம்னா என்ன? கனமூலம் அப்படிங்கிறது. ஸோ 3 ஜெராக்ஸாக அதை நம்ம எழுதணும். ரைட். இப்போ நம்மக்கிட்ட என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? ஸோ அந்த நம்பரை நான் அப்படியே கீழே எழுதிக்கிறேன். கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 0.00000 அப்படின்ட்டு மொத்தம் 5 0 கொடுத்துட்டு அப்புறம் 4 9 13 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ரைட். இப்போ பாருங்களேன், நம்ம ஆன்சர்லேருந்து போய் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஏன்னா இந்த நம்பரை டக்குன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு எதுவுமே அப்படியே வந்து மைண்டில் வந்து நம்மளுக்கு நிற்காது. ஸோ நம்ம முதல்ல ஆன்சரில் பார்க்கலாம். ஆன்சரில் பாருங்கள். தட் இஸ் இங்கே பாயிண்டில் தான் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் பாயிண்ட் இருக்கிறதுனால ஸோ நிச்சயமாக இது ஒரு
என்னது டெசிமல் நம்பர், அதாவது தசம எண்ணாகத்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கான்செப்டுக்கு வந்துடலாம். அடுத்தது பாருங்க, ஸோ 17, மறுபடியும் இங்கே 17, மறுபடியும் 17, இங்கேயும் 17 கிட்டத்தட்ட, அப்புறம் ஒரு 6 எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 17 அப்படிங்கிற வர மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ, ஸோ அப்போ அந்த 17 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம். ஏன் 17 வச்சுக்கணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 0 வச்சு நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இந்த 49, 13 இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம ஸோ அந்த ஆன்சர் எப்படி வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் கால்குலேட் பண்ணலாம். சரி, தட் இஸ் இப்போ நம்ம ஒரு 3 நம்பர் எடுத்துக்கணும். அந்த 3 நம்பரையும் பெருக்குனா இந்த 49, 13 வரணும். அவ்வளோதானே. அப்படி வந்துச்சுன்னா அது கனமூலம் அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரைட். இப்போ பாருங்க 17 எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா ஆன்சர்ல இருந்து எடுத்ததுனால ஸோ 17 பெருக்கல் 17 பெருக்கல் 17. ரைட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதையும் நான் பெருக்க போறேன். ரைட். இப்போ நம்ம பெருக்கி போடலாம். ஸோ 17 பெருக்குங்க. ஸோ 17 பெருக்கல் 17 என்ன கிடைக்குது? ஸோ 7 49, மிச்சம் 4 கிடைக்குது. ஸோ 7 1 7 7 4 11 119. 4 7 கிடைக்குது. அப்புறம் 1 1. ரைட். அப்போ என்ன கிடைக்குது? தட் இஸ் 289 கிடைக்குது. ரைட். இப்போ நம்ம அந்த 289 வச்சுக்கிட்டு இப்போ ஆக்சுவலாக இந்த 2 17 வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது 17 கொண்டு போய் பெருக்கலாம். சரி, பெருக்குங்க. 9 7 63க்கு 3, மிச்சம் 6. ஸோ 7 8 56, 56 6 62க்கு 2, மிச்சம் 6, மிச்சம் 6. ஸோ 7 2 14 6 20. அடுத்தது பாருங்க, 9 9, 1 8 8, 1 2 2. இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. 3 9 2 11, மிச்சம் 1 9. ஓகே, அப்புறம் 4. ஓகே, அப்போ 4913. ஸோ கியூப் ரூட்னா என்னது? 3 ஜெராக்ஸஸாக வரணும். அதுதான் நம்ம வந்து 17 17 17 3 ஜெராக்ஸ் போட்டாச்சு. ரைட். ஆனால் இங்கே புள்ளி வந்து இந்த 17க்கு முன்னாடி வருமா, இல்லை 17க்கு முன்னாடி 2 0 போட்டு வருமா, இல்லை 0.017 வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? எப்படி பார்ப்போம்? ஸோ கொடுக்கப்பட்ட நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை நீங்கள் பாருங்க. மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்கு பாருங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ மொத்தம் டோட்டலி 9 நம்பர்ஸ் ஆர் கிவன். ஓகே, நான் 9 அப்படின்னா ஸோ அப்போ அந்த 9 நம்ம 3ஆல் வகுத்தனா என்ன கிடைக்கும்? தட் இஸ் 3 தானே. அப்போ 3 நம்பராக தானே எடுத்துருக்கணும். ஸோ அப்போ இந்த 3 ஒரு நம்பரு, இந்த 3 இந்த 3 அப்படி இந்த மாதிரி 3 தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ரைட். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர்லாம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? ஸோ தட் இஸ் ஆல்ரெடி 17 இருக்கு. அப்போ இன்னும் ஒரு நம்பர் வந்தால் போதும். அப்போ 0.17, அப்போ 0 புள்ளி அப்படின்னு இருந்திருக்கணும். அவ்வளோதானே. ஸோ இந்த மாதிரி தான் ஆன்சர் கிடைச்சிருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ 0.017. ரைட். உங்களுக்கு இது டவுட்டாக இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக இந்த 3 17 இப்போ இங்கே பாருங்களேன். ஸோ 0.017 பெருக்கல் 0.017 பெருக்கல் 0.017. சரி, எப்போ இந்த 0.17 போட்டதுக்கப்புறம் நான் இப்போ இந்த 3ஐயும் பெருக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 17 17 17 பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 49 13 தானே. சரி, இப்போ நம்ம அந்த ஆன்சரை இங்கே நம்ம எழுதிக்கலாம். சரி, 49 13 எழுதியாச்சு. ரைட். இப்போ எத்தனை நம்பர்ஸ், இப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் முன்னாடி நம்ம போட்டுக்கோம் தானே. ரைட். இங்கே பாருங்க, ஸோ 3, இங்கே பாருங்க 3. ஸோ 3 + 3 6, 3 + 6 ப்ளஸ் இங்கே ஒரு 3, அப்போ மொத்தம் 9 தானே. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கு. ஸோ இப்போ 5 6 7 8 9 அதுக்கு முன்னாடி புள்ளி இருக்கும். கரெக்டு தானே. சரி, அப்போ இங்கே பாருங்க, ஸோ இங்கே தானே இதுவும் இருக்குது. அப்போ நம்ம எடுத்துக்கிட்டது கரெக்டாக தானே இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 0.017, அதாவது 0.017. இதுதான் நம்மளுடைய விடை. 6th ஒன் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங், தட் இஸ் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏங்கிறது a⁴m பெருக்கல் a⁴n. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் a⁴m டிவைடட் பை a⁴n. தேர்ட் ஒன் இஸ் a⁴m த ஹோல் பவர் n. அடுத்து டி பார்த்தீங்கன்னா a⁴m இன்டு b⁴n. ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு ஆன்சர் வந்து இதுக்குள்ள இருக்கு. ரைட்டா. சரி, இதுக்குள்ள இருக்குதுன்னா ஸோ நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். தமிழையும் அதே தான். ரைட். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்? தட் இஸ் இங்கே பாருங்க, ஸோ நம்மளுக்கு தெரியும் வாட் இஸ் த பவர் ரூல். பவர் ரூல் படி நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய பேஸ், தட் இஸ் அடிமானம். அடிமானம்னா என்ன? ஸோ இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ. சரி, அப்படி அடிமானம் ஒரே போலாக இருந்துச்சுன்னா ஸோ அதை பெருக்க செஞ்சோம்னா ஸோ அப்போ அதனுடைய அடுக்குகள் வந்து கூட்டப்படணும். ஸோ த பவர் ஷுட் பி ஆடட். ஸோ வென் தி பேசஸ் ஆர் சேம் த பவர் ஷுட் பி ஆடட். அப்படி அந்த கான்செப்ட்ல ஸோ a⁴m a⁴n நம்ம பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் a⁴m + n. அதாவது ஸோ ஏக்கு பார்த்தீங்கன்னா 3வது ஆன்சர் கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்னது? ஸோ 3 நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்க, a⁴m வகுத்தல் a⁴n. தட் இஸ் அது டிவிஷன்ல இருக்கு. டிவிஷன்ல இருந்தா இப்போ நம்ம எப்படி பெருக்கல்ல இருந்துச்சுன்னா தட் இஸ் மல்டிபிளிகேஷன்ல இருந்தா பிளஸ் போட்டோம். அப்போ டிவிஷன்ல இருந்தா என்ன போடணும்? மைனஸ் போடணும். அப்போ ஸோ பிக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? தட் இஸ் 4ன்னு கிடைக்கணும். ஸோ அப்போ நம்ம இங்கே 4ன்னு எழுதி வச்சுக்கலாம். ரைட்டு. அடுத்தது பாருங்க, a⁴m பவர் m. தட் இஸ் ஸோ பவர் மேல பவர் இருந்தா ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும், அதாவது பெருக்கிக்கணும். அப்போ நம்ம என்னது? a⁴m இன்டு n. ஸோ அது எங்க இருக்கு? தட் இஸ் செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கா. ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம என்னது? செகண்ட்னு எழுதிக்கலாம். ரைட்டு. நெக்ஸ்ட் பாருங்க,
டி பாருங்க a to the power m மல்டிப்ளை b to the power n. இங்க பார்த்தீங்கன்னா ab அப்படிங்கிற பேஸ், அதாவது ஏங்கிற அடிமானமும் பிங்கிற அடிமானமும் மாறி இருக்கு. அப்ப மாறி இருந்துச்சுன்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும், தட் இஸ் இங்க இருக்கிறது போல ஏபி டு த பவர் mn, அதாவது ஏபியை பெருக்கிட்டு ஸோ மேல இருக்கிற அடுக்கையும் நம்ம பெருக்கிக்கணும், அவ்வளவுதான். ஸோ நம்ம என்னது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர் ரூல்ஸ் நம்ம படிச்சது தான். ஸோ இதுக்கு இதுதான் ஆன்சர். அப்போ நம்ம இங்க நம்ம என்ன எழுதணும், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். சரி, அப்போ என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் ஏக்கு வந்து 3. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஏக்கு 3 எங்கே இருக்குது பாருங்க. ஸோ இதுலேயும் இருக்குது, ரைட்டு. அடுத்தது பிக்கு பார்த்தீங்கன்னா 4. அப்போ பிக்கு என்ன இருக்குது, 4, பிக்கு 4. ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட் சிக்கு பாருங்க 2 இருக்குது. அப்போ சிக்கு இங்கே 1 இருக்குது. அப்போ நிச்சயமாக இந்த ஆன்சர் வரவே வராது. அப்போ இது சிக்கு 2 இருக்குது. நெக்ஸ்ட் டிக்கு பாருங்க 1 இருக்குது. அப்போ நிச்சயமாக இதுதான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 ஆன்சரை தாண்டிட்டு வரும்போதே நம்மளுக்கு தெரியும் மேட்ச்சில் வந்து ஸோ எது வந்து ஆன்சராக வரும் அப்படின்னு ஒரு யூகத்துக்கு வந்துடலாம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4, ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. இது நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 7, the perimeter of a circle quadrant is. கால்வட்டத்தின் சுற்றளவு. ஸோ இது டைரக்ட் ஆன்சர் தான், நமக்கு ஆன்சரே தெரியும். தட் இஸ் π/2 + 2 into r யூனிட்ஸ். π/2 + 2 பெருக்கல் r அலகுகள். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ நம்மளுடைய விடை என்னது, தேர்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 8, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 9 - m ஸ்கொயர்ட் ஆர். 9 - m ஸ்கொயர்டின் காரணிகள் தானே கேட்டிருக்காங்க. சரி, அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3 + m into 3 + m. செகண்ட் ஆப்ஷன் 3 - m into 3 + m. தேர்ட் ஆப்ஷன் 3 - m into 3 - m. ஃபோர்த் ஆப்ஷன் 9 + m into 9 - m. ஸோ அதே தான் தமிழையும். சரி, ரைட்டு. இப்போ என்னன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது 9 - m ஸ்கொயர்டு தானே கொடுத்துருக்காங்க. சரி, இதில் இங்கே எம்மை வந்து ஸ்கொயர்டு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த 9 அப்படி மாற்ற முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எஸ், மாற்ற முடியும். 9 என்னன்னு எழுதலாம், தட் இஸ் 3 × 3ன்னு எழுதலாம் இல்லையா, அதுதானே 9. சரி, அப்போ 3 × 3னா 3 ஸ்கொயர்டு தானே 9ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த 9 - m ஸ்கொயர்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், தட் இஸ் 3 ஸ்கொயர்ட் - m ஸ்கொயர்டு. ஸோ இதை பார்த்த மாத்திரத்திலே நமக்கு a ஸ்கொயர்ட் - b ஸ்கொயர்டு அப்படிங்கிற மாதிரி தெரியுதா, ரைட். a ஸ்கொயர்ட் - b ஸ்கொயர்டுக்கு என்ன ஃபார்முலா, தட் இஸ் a - b into a + bன்னு தெரியுமா. ஓகே, ஸோ அந்த மாதிரி இதை மாற்ற முடியும் தானே. தட் இஸ் இங்கே பாருங்க 3 ஸ்கொயர்டு இருக்குது -m ஸ்கொயர்டு இருக்குது, ரைட்டு. இப்போ என்ன ஸ்பெஷாலிட்டி, இதில் ஏக்கு பதிலாக 3 இருக்குது, அடுத்தது பிக்கு பதிலாக என்ன இருக்குது, m இருக்குது. இப்போ அதை அப்படியே போடுங்க, அவ்வளோதான். சரி, அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏக்கு பதிலாக என்ன போடுவீங்க, தட் இஸ் 3 மைனஸ் பிக்கு பதிலாக m, ரைட். அதே போல் 3 + m, ரைட்டா. ஸோ எல்லாம் போட்டாச்சு. ஸோ இதை போல் ஆன்சர் இங்கே எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், 3 - m into 3 + m. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2, 3 - m into 3 + m. ஸோ 3 - m பெருக்கல் 3 + m. இதுதான் நம்மளுடைய விடை. Question number 9, the largest number of the 3 consecutive numbers is x + 2. Then the smallest number is. அடுத்தடுத்த 3 எண்களில் மிகப்பெரிய எண் x + 2 எனில் மிகச்சிறிய எண். ஆப்ஷன்ஸ் பாருங்க, x - 1, x + 1, x - 2. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் த 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அதாவது அடுத்தடுத்த 3 எண்களில் மிகப்பெரிய எண், ரைட். அப்போ கான்சிக்யூட்டிவ்னாலே தெரியுது, தட் இஸ் அடுத்தடுத்த அப்படின்னு தெரியுது. ஸோ மொத்தம் 3 எண் இருக்கணுமா. சரி, அப்போ இந்த இடம் இதெல்லாம் எப்படி இருக்கும், ஸோ அடுத்தடுத்து இருக்கும். அடுத்தடுத்து இருக்குன்னா என்ன அர்த்தம், தட் இஸ் இங்கே 1 இருந்தால் அடுத்தது இங்கே 2 இருந்தால் அடுத்தது 3 இருக்கும், இப்படி தானே இருக்கணும். சரி, இப்போ அதில் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸோ x + 2ங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய எண் அப்படிங்கிறாங்க. ஸோ 3வது இடத்துல ஸோ என்ன எழுதுறோம், தட் இஸ் நான் இப்போ வந்து 1வது இடம், 2வது இடம், 3வது இடம்னு வச்சுக்கிறேன், ரைட். இதில் பெரிய எண் அப்படின்னா இந்த இடத்துல தானே வரணும். அப்போ x + 2 இங்கே இருக்கணும், ரைட். அப்போ x + 2க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் எப்படி இருக்கணும், ஸோ x + 1 இருந்திருக்கணும். சரி, அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் என்னவா இருக்கணும், தட் இஸ் எக்ஸாக தானே இருந்திருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது, ஆப்ஷன் 2 x. ஸோ 2x தான் நம்மளுடைய விடையாக இருக்கும். ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின் இது. கொஸ்டின் நம்பர் 10, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஃபார் 9 less than twice the number is 15. ஒரு எண்ணின் இருமடங்கிலிருந்து 9ஐ குறைக்க கிடைப்பது 15 எனில் அதன் சமன்பாடு. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க, 9x - 2 = 15. ஸோ 2x - 9 = 15. ஸோ 15x - 9 = 2. 15x - 2 = 9 இப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன், தட் இஸ் சமன்பாடுன்ட்டு ஃபர்ஸ்ட் க்ளூ கொடுத்துருக்காங்க. சமன்பாடுனா என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் சமம் இருக்கணும். ஸோ எல்லாத்துலேயும் தான் சமம் இருக்குது, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் என்னது, ஸோ 9 less than அப்படிங்கிறாங்க. சரி, 9 less than அப்படின்னா ஸோ இந்த less than அப்படிங்கிறது சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா தமிழில் கூட நீங்கள் படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ 9ஐ குறைக்க கிடைப்பது அப்படிங்கிறாங்க. குறைக்க அப்படின்னா என்னது, மைனஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு சமம் இருக்கணும்.
ஸோ 9ஐ குறைக்க மைனஸ் இருக்கணும். ரைட். இப்படி கிடைக்குது. என்னது கிடைப்பது 15 அப்படிங்கிறாங்க. ஸோ 15. ஓகே. ஸோ ட்வைஸ் அ நம்பர். ட்வைஸ் அ நம்பர்னா ஸோ ஒரு எண்ணின் இருமடங்கிலிருந்து. ஸோ ஒரு எண்ணுனானே எக்ஸ். இங்க இருக்கிறதே எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு எல்லா இடத்துலயும் எக்ஸ் இருக்கிறனால ஸோ அந்த எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எக்ஸ் அதனுடைய ட்வைஸ். ட்வைஸ்னா இருமடங்குன்னு தமிழ்ல கூட படிச்சுக்கலாம். ஸோ அப்போ 2 மடங்குனா 2x. அப்போ என்ன எழுதணும்? தட் இஸ் அப்போ அந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுக்கு சமன்பாடு போட்டுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸோ 9ஐ குறைக்க. அப்போ 9ஐ குறைக்க. ஸோ 15 கிடைக்கும். ஸோ 15 கிடைக்குமா? ரைட்டு. இப்போ என்னது? ட்வைஸ் அ நம்பர். அப்போ எக்ஸினுடைய 2 மடங்கு. ஸோ இருமடங்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எங்கே இருக்குது? ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 2x minus 9 is equal to 15. That is 2x minus 9 சமம் 15. இதுதான் நம்மளுடைய விடை. Question number 11. Which one of the following is correct? கீழ்கண்டவற்றுள் எது சரி? ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கியூப் மைனஸ் பி கியூப்ங்கிறது எதை கொடுக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இது ஃபார்முலா தான். ரைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்ல பாருங்க. ஸோ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். அடுத்ததுல ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா? பட் நமக்கு என்ன தெரியும்? தட் இஸ் ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு இருந்துட்டாலே ஸோ ஃபர்ஸ்ட் இதை போலவே ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஏவும் பியும் வந்து மைனஸ்ல வந்துடும். ரைட். அதன் பின்னத்தான் ஸோ ஏ ஸ்கொயர்ட், அடுத்தது ஏபி, அடுத்தது பி ஸ்கொயர்ட் இருக்கும். இது எல்லாமே எப்படி இருக்கும்? பிளஸ்ல இருக்கும். சரி, இதுவே சப்போஸ் ஏ கியூப் பிளஸ் பி கியூப்னு இருந்தால் அந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் இஸ் இதே போலவே தான் இங்கே வரும். தட் இஸ் ஏவும் பியும் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணிக்கணும். ரைட். அதன் பின்ன ஸோ ஏ ஸ்கொயர்டு வரும், ஏபி வரும், அடுத்தது பி ஸ்கொயர்டு வரும். பட் இதில் என்ன வித்தியாசப்படும்னா இங்கே மட்டும் மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வந்துடும். அவ்வளவே தான் வித்தியாசம். ஸோ இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா இப்படி தான் ஆன்சர் வரணும். ஸோ இதே போல் இருக்கக்கூடிய ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஆப்ஷன் 2 பாருங்கள். தட் இஸ் a minus b into a squared plus ab plus b squared இருக்கா? ஸோ நம்மளுடைய விடை ஆப்ஷன் 2 தான். Question number 12. If the length and breadth of a rectangular painting are 5x squared y cube and 7xy squared, then the area is ஒரு செவ்வக வடிவ ஓவியத்தின் நீளம் அகலம் முறையே 5x ஸ்கொயர்டு y கியூப் மற்றும் 7xy ஸ்கொயர்டு எனில் அதன் பரப்பளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே அவங்களே டைரக்டாக ரெக்டாங்குலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் செவ்வக வடிவம். சரி, செவ்வக வடிவம்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? தட் இஸ் ஸோ இந்த செவ்வகத்தினுடைய இது வந்து என்னது? நீளம். தட் இஸ் லென்த்னு சொல்லுவோம். இது வந்து என்னது? அகலம். அகலம்னா என்னது? பிரெட்த்னு சொல்லுவோம். ரைட். இப்போ இந்த லென்த்தை தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 5x ஸ்கொயர்டு y கியூப்னு கொடுத்துட்டாங்க. ரெக்டாங்குலரோட ஏரியா, அதாவது இந்த செவ்வகத்தினுடைய என்னது கேட்டிருக்காங்க? தட் இஸ் பரப்பு தானே கேட்டிருக்காங்க. சரி, அப்போ பரப்பு வேணும். தட் இஸ் ஏரியா அல்லது பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வேணும்னா என்ன பண்ணணும்? ஸோ லென்த்தையும் பிரெட்த்தையும் என்ன பண்ணணும்? பெருக்கிக்கணும். தட் இஸ் நீளத்தையும் அகலத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ பெருக்கிக்கணும். அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம பெருக்கலாமா? ஸோ நீளத்துக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 5x ஸ்கொயர்டு y கியூப் தானே. அடுத்தது அகலத்துக்கு பதிலாக என்னது? 7xy ஸ்கொயர்டு தானே. சரி, இப்போ பெருக்குங்க ரெண்டையும். சரி, எப்படி பெருக்குவோம்? தட் இஸ் நம்பரை பெருக்கிக்கோங்க. தட் இஸ் கான்ஸ்டன்ட் ரெண்டையும் பெருக்கிக்கோங்க. ஸோ 7 35. ஸோ 35. அடுத்து என்ன இருக்குது? ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் கியூபு, அடுத்தது மறுபடியும் எக்ஸ் இருக்குது, அப்புறம் ஒய் ஸ்கொயர்டு இருக்குது. ரைட். இப்போ நம்ம என்னது? ஸோ எல்லா வேரியபிள்ஸ் தட் இஸ் மாறிகளை ஒரே போல் ஸோ நம்ம கொண்டு வந்து அடுக்குகளை கூட்டிக்கலாம். தட் இஸ் 35 போட்டுக்கோங்க. எக்ஸ் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 2 இருக்குது. ஆல்ரெடி இங்கே வந்து எக்ஸ் வந்து ஒரு டைம் இருக்கா? அப்போ அடுக்குகள் பேஸ் ஒரே போல் இருந்துச்சுன்னா, அடிமானம் ஒரே போல் இருந்துச்சுன்னா அடுக்குகள் கூட்டப்படணும். ஸோ அப்போ 2 + 1. அடுத்தது ஒய் இங்கே வந்து என்ன இருக்குது? 3 இருக்கா? சரி, அடுத்தது என்ன இருக்குது? தட் இஸ் 2 இருக்குதா? ஸோ 2 என்ன பண்ணணும்? ஸோ கூட்டணும். ரைட். அப்போ கூட்டுங்க. தட் இஸ் 35 எக்ஸின் அடுக்கு 3 ஒய்யின் அடுக்கு 5. ஸோ இதை போல் ஆன்சர் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். தட் இஸ் இங்கே ஸோ மூணாவது ஆப்ஷன் பாருங்கள். தட் இஸ் 35 எக்ஸ் கியூப் ஒய் டு த பவர் 5. ஸோ நம்மளுடைய விடை தேர்ட் ஆப்ஷன் 35 எக்ஸ் கியூப் ஒய் பவர் 5. அதாவது 35 எக்ஸின் அடுக்கு 3 ஒய்யின் அடுக்கு 5. இது நம்மளுடைய ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. தி டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிஐ அண்ட் எஸ்ஐ ஃபார் 2 years ஃபார் அ பிரின்சிபல் ஆஃப் 12,000 அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% பெர் ஆனம் இஸ். அதாவது ரூபாய் 12,000க்கு 5% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் டேஷ் ஆகும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? தட் இஸ் சிஐஎஸ்ஐக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு ஃபார்முலா தெரியணும். ஸோ நம்மளுக்கு அதாவது ஸோ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்னா கழிக்கணும். சரி, கழிச்சா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது ஃபார்முலாவே தெரியும் இல்லையா? தட் இஸ் ஸோ சிஐ மைனஸ் எஸ்ஐ. தட் இஸ் இங்கே என்னது? கூட்டு வட்டி மைனஸ் ஸோ தனி வட்டி. இதுக்கு உண்டான ஃபார்முலா என்னது? தட் இஸ் நமக்கு தெரியும். தட் இஸ் பி இன்ட்டு ஆர் பை 100 த ஹோல் பவர்
ஸ்கொயர்னு தெரியும். ரைட். இப்போ இங்கே பிங்கிறது என்னன்னு பார்க்கணும். பின்னா என்னது பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு 12,000மா. சரி அப்போ இங்கே பாருங்கள் 12,000 தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஸோ அசல். அப்போ 12,000 போட்டுக்கோங்க. சரி அடுத்தது ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 5% அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 5. ஸோ 5/100 எத்தனை டைமு? ஸோ 2 டைம். சரி அதை நான் இங்கே போடுறேன் பாருங்கள். தட் இஸ் 12,000 அப்படியே போட்டுருங்க. சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ 5/100 2 டைம் தானே. ஸோ அடுக்கு பாருங்கள் 2 இருக்கிறதுனால ஸோ நம்ம இதை 5/100 2 டைம் போட்டுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய 2 ஜீரோவுக்கு ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த 2 ஜீரோ போயிடுது. அடுத்தது இதில் ஒரு ஜீரோவுக்கு என்னது? ஸோ இந்த ஜீரோ போயிடுது. ரைட்டு. அடுத்தது பாருங்கள் ஸோ மேலே 5 இருக்குது. ஓரஞ்சு 5. ஸோ 1 5 is 5. அப்போ இங்கே 10ங்கிறது 2 5 10. ஓகே 2 5 10. அப்போ 1/2 கிடைக்குது. சரி இப்போ இந்த 2 வச்சுட்டு இங்கே 12 அடிக்க முடியுமா? எஸ் அடிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 வந்து அடிச்சிங்கன்னா ஸோ 6 2 12. இப்போ 6ம் 5 மட்டும்தான் மிஞ்சுது. ஸோ இப்போ அது 2 எப்படி இது பெருக்கல்ல இருக்கா? ஸோ இப்போ 6 பெருக்கல் 5 எவ்வளவு? 6 5 30. ஓகே அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 ₹30. ஸோ ரூபாய் 30 தான் நம்மளுடைய விடை. Question number 14. Two numbers are said to be co-prime numbers if the HCF is. இரண்டு எண்களின் மீப்பெரு பொது காரணி டேஷ் எனில் அவை சார்பகா எண்கள் ஆகும். ஸோ கோப்ரைம் அதாவது சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சார்பகா எண்கள்னா இப்போ நம்ம ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுமே பகான எண் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 5 இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு மீப்பெரு பொது காரணி தட் இஸ் HCF என்னவா இருக்கும்? தட் இஸ் 1 தான். ஸோ 1 தான் வந்து ரெண்டையுமே வந்து பொதுவாக வகுக்கும். இது தவிர ஸோ வேற நம்பர் எதுவுமே பொதுவாக வகுக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த டேஷில் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 தட் இஸ் 1. அதாவது 2 1 தான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. Question number 15. If x percentage of 800 is 500, then the value of x is. 800இன் x சதவீதம் என்பது 500 எனில் x இன் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க 16%, அப்படி 62%, 62.5%, 75%, தட் இஸ் 16%, 62%, 62.5%, 75% கொடுத்துட்டாங்க. ரைட் இப்போ என்ன கேட்குறாங்க? தட் இஸ் x percentage of 800 அப்படிங்கிறாங்க. அதாவது ஸோ 800இன் x சதவீதம் என்பது ஸோ அப்போ 800னுடைய எக்ஸ் சதவீதம் அப்படிங்கிறாங்க. எக்ஸ் சதவீதம் என்னது? தட் இஸ் 500ன்னு கிடைக்குதான். அப்போ அந்த எக்ஸினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 800 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ஆஃப் அப்படின்னா அதாவது ஸோ அதன் இன் அப்படின்னு வரும்போது இது நம்ம பெருக்கல்ல தான் போடுவோம். அப்போ பெருக்கல். சரி இப்போ இந்த எக்ஸ் அப்படியே எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டு இந்த பர்சன்டேஜ்க்கு பதிலாக நம்மளுக்கு தெரியும் என்னது பர்சன்டேஜ்னாலே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? தட் இஸ் எப்போவுமே ஸோ வகுத்தலில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இந்த கிராஸ் இருக்கு இல்லையா ஸ்லாஷு அதுக்கு பதிலாக 1 போட்டுக்கோங்க. ஸோ மேலே இப்படி ஒன்று கீழே இப்படி ஒன்று இருக்கிறதுக்கு பதிலாக ஸோ நம்ம 2 0 போடுவோம். ரைட்டா? அப்போ நம்ம அதை வந்து இங்கே வந்து இந்த பர்சன்டேஜ்க்கு பதிலாக இங்கே கீழே போட்டுக்கலாம். ஸோ 100 அப்படின்னு போட்டுக்கிறீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 500 போட்டாச்சு. ரைட் இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஜீரோக்கு இங்கே 2 0 அடிபட்டுடும். ரைட் அப்போ நம்ம என்னது 8 பெருக்கல் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ 8x = 500ன்னு இருக்குது. அடுத்தது இப்போ எக்ஸ் தான் நமக்கு வேணும். சரி அப்போ எக்ஸ் சமம் என்னது? ஸோ 500 இங்கே பெருக்கல்ல 8 இருக்குது. இந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலா மாறிடும். ஸோ 500 வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 8ஆல் வகுக்கணும். அவ்வளோதானே. சரி 8ஆல் வகுத்தரலாம். ஸோ எத்தனை டைம்? 6 8 48. ஸோ 48. ஸோ ரிமைனிங் இஸ் 2. ஸோ தட் இஸ் இங்கே 0 நம்ம கீழே இருக்கணும்னா 20 ஆகிடுது. ரைட் அப்போ எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ் ஆஃப் 16. ஸோ 16 போட்டோன்னா மிச்சம் 4 வருது. அப்போ பாயிண்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 0 சேர்த்திக்கலாம். ஸோ அப்போ 5 டைம்ஸ் 8 40 தானே. சரி 40 போட்டிருக்கோங்க. ரைட்டு ஸோ இப்போ 62.5ன்னு கிடைக்குதா? ஸோ இந்த மாதிரி எங்கே ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள். எஸ் இருக்குது. எத்தனாவது ஆப்ஷன்? ஆப்ஷன் 3 62.5%. ஸோ 3வது ஆப்ஷனான 62.5% தான் நம்மளுடைய விடை. Question number 16. The range of the data 310, 30, 15, 290, 110, 5, 25 is 310, 30, 15, 290, 110, 5, 25 என்ற தரவுகளின் வீச்சு. ரைட் இந்த வீச்சுங்கிறது என்ன கான்செப்ட்? தட் இஸ் நமக்கே தெரியும். ஸோ வீச்சு அது ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ வீச்சுன்னு தமிழில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா ஸோ L - S அப்படிங்கிற ஃபார்முலா தான். ஸோ L - S என்னது? எல்னா லார்ஜஸ்ட் வேல்யூ அதாவது மிகப்பெரிய மதிப்பு. எஸ்னா ஸ்மால் வேல்யூ. ரொம்ப சிம்பிள். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மதிப்புலேருந்து ரொம்ப சின்ன மதிப்பை கழிச்சிருங்க. அவ்வளோதான். இதில் இருக்கிறதுலே ரொம்ப மிகப்பெரிய மதிப்பு என்ன பாருங்கள்? ஸோ 310. ஸோ அதை போட்டுக்கோங்க. ஸோ 310லேருந்து சரி இதில் மிகச்சிறிய மதிப்பு பாருங்கள். ஸோ 5 தானே.
ரைட். அப்போ 5 கழிங்க. தட் இஸ் என்ன கிடைக்குது? 310ல் 5 போச்சுன்னா ஸோ 305. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 305. தட் இஸ் 305 தான் நம்மளுடைய விடை. Question number 17. The decimal form of 2999 plus 491 plus 50 plus 2 plus 7 divided by 10 plus 4 divided by 1000 is. ஸோ 2999 ப்ளஸ் 491 ப்ளஸ் 50 ப்ளஸ் 2 ப்ளஸ் 7 10 ப்ளஸ் 4 1000 என்பதன் தசம வடிவம். அதாவது டெசிமல் ஃபார்ம் கேட்குறாங்க. ஸோ டெசிமல் ஃபார்ம் அதாவது தசம வடிவம்னா என்னது? புள்ளி வச்ச நம்பர். புள்ளி வச்ச நம்பர்னா ஸோ ஆன்சர்லேயே பாருங்கள் எல்லாமே வந்து பாயிண்ட் வச்ச நம்பராக தான் இருக்கும். ஸோ புள்ளி வச்ச நம்பராக தான் இருக்கும். ரைட். பட் இது என்னன்னா நம்ம இந்த இது வந்து ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ், இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் அப்படின்னு நம்ம போடுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போட்டு நம்ம என்னதை ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ நான் இப்போ போடுறேன் பாருங்க. ஸோ கொஷின் படி என்னது? இது எல்லாமே சேர்த்து ஒரே நம்பராக காட்டுங்க அப்படின்னு தானே இங்கே ஆன்சரில் பாருங்கள் எல்லாமே சேர்த்து ஒரே நம்பர். தட் மீன்ஸ் இங்கே எல்லாம் ப்ளஸில் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படி தானே? ரைட்டு. இப்போ நம்ம என்ன தெரியும்? 1 + 2 அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் கூட்டிக்குவோம் அவ்வளோதானே? 3ன்னு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதை பண்ணணுமா? ரைட். இதில் பண்ணுறதுல நம்மளுக்கு இதெல்லாம் வரைக்கும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். எப்படி போட்டுடலாம்? தட் இஸ் இப்போ பாருங்கள் நான் எழுதுறேன். தட் இஸ் ஸோ இங்கே சைடில் எழுதுறேன். ஸோ 2999. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ 1ஆம் இடத்துல இருந்து எழுதுங்க. 194 அதான் 491 எழுதியாச்சு. அடுத்தது என்னது? ஸோ 50 ஸோ இங்கே எழுதணும். ரைட். அடுத்தது என்னது? 2ங்கிறது இங்கே 1ஆம் இடத்துல எழுதியாச்சு. ரைட். இப்போ இங்கே 7/10 இருக்கு இல்லையா? 7/10. ஸோ இந்த 0க்கு பதிலாக இந்த 7 தூக்கிடுங்க. அப்போ என்ன கிடைக்குது? தட் இஸ் 7. இப்போ 1க்கு பதிலாக எப்பவுமே புள்ளி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ 0.7 நமக்கு எப்பவுமே எப்படி தெரியும்? ஸோ இதுக்கப்புறம் தான் 0.00ன்னு போகுதுன்னு நமக்கு தெரியும். ரைட். இப்போ இந்த இடத்துல என்னது? 0.7 அப்போ 0.7 இங்கே போட்டுக்கோங்க. ரைட். அந்த முன்னாடி இருக்கக்கூடிய 0 கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 0க்கு பதிலாக 4 அப்போ 4 போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய 0வை அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே இருக்கிற 0வும் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 1க்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ஸோ புள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஸோ 4. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஸோ 0 இருக்குது. ஸோ எல்லாமே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த +2 +50 எல்லாம் அப்படியே தான் வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ 491 + 2999 எல்லாமே அப்படியே தான் வரும். பட் இங்கே மட்டும் தான் நம்ம மாற்றம் பண்ணுறோம். ஸோ அப்போ 0.004ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்குது பாருங்க. ஸோ இங்கே 4, அடுத்தது இங்கே 0 வந்துடுது. அடுத்தது இங்கே 7, 7க்கு அப்புறம் இங்கே புள்ளி வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இந்த பார்த்தோன்னே இங்கே எங்கே ஆன்சர் வரும்னு தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட இதுதான் ஆன்சர் வரும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ரைட்டு. அதன் பின்ன ஸோ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இங்கே 0 வந்திருக்கிறோம். ரைட். அப்போ இங்கே பாருங்கள் 9 1 10 10 2 12. ஸோ 12 மிச்சம் 1 கிடைக்குது. ரைட். ஸோ 9 1 10 10 19 19 5 24க்கு 4 மிச்சம் 2. ரைட். இப்போ 2 9 11 11 4 15க்கு 5 மிச்சம் 1. ஸோ அப்போ 1 2 3. ஸோ அப்போ 3542.704. ஸோ 3542.74. இந்த மாதிரியான ஆன்சர் இங்கே எங்கே வருது? தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வருது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 3542.704. அதாவது 3542.704. இதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 18. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் ஈக்குவலண்ட்? பின்வரும் ஜோடிகளில் எது சமான எண்களின் ஜோடி ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. -20/12 5/3. So 7 by -5 -5 by 7. அடுத்தது -18 by 36 20 by 44 16 by -30 -8 by 15. So -20/12 5/3 7/-5 -5 -5/7 -18/36 20/44 16/-30 -8/15 அப்படின்னு வந்துருச்சு. சரி, இந்த மாதிரி சமான ஜோடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது ஸோ ஈக்குவலண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று நீங்கள் கொடுக்கப்பட்ட நம்பர்ஸில் ஸோ இந்த 2 நம்பர்ஸில் தான் நம்ம செக் பண்ணணும். ஆமாம், அப்படி செக் பண்ணும்போது ஸோ நம்ம இதில் சின்ன நம்பரில் வந்து ஸோ எதை வந்து பெருக்குன்னா ஸோ இந்த நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டு பார்த்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். அல்லது இந்த பெரிய நம்பரில் வந்து ஸோ ஒரு நம்பரை வகுத்தா இந்த சின்ன நம்பர் வரணும், அந்த மாதிரியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஸோ சின்ன நம்பரில் வந்து பெரிய நம்பரை பெருக்கி போட்டு பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ 5 எப்போ வந்து 20 மாறும்? ஸோ 5 4 20. ஸோ 5 4s are 20 இருக்கும். ஓகே, அப்போ கீழேயும் அதே 4ஆல் பெருக்கணும். சரி, பெருக்குனா அப்படியே கிடைக்குதா பாருங்க. எஸ், 5 4s are 20 கிடைச்சிருச்சு, 3 4s are 12 கிடைச்சிருச்சு. ஓகே, ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. ஸோ இங்கே டோட்டலாகவே வேற மாதிரி இருக்குது. அப்போ 7 -5 எப்படி பார்த்தாலும் 7ஆக மாற்றுறது கடினம், அதனால் அதை விட்டுருங்க. அப்போ இதுவும் வராது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஸோ -18 இங்கே 20 இருக்குது. அப்போ 20 வந்து -18 மாற்ற முடியுமா? ஸோ அதுவும் வந்து கடினம் தான். ஸோ அதையும் விட்டுருங்க. ஸோ அடுத்தது இருக்கக்கூடியது இதுதான். சரி,
இப்போ இந்த 8 வந்து ஸோ 16 மாத்த முடியுமா? எஸ் மாத்த முடியும். எப்படி? ஸோ 8 2s ஆர் அப்ப 8 2 16 வந்துரும். ரைட். அதே போல இந்த 15 வந்து 2ஆல பெருக்குனா வந்துரும். ஓகே. இப்ப இதுல பாருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மைனஸு அதே போல இங்க ஒரு மைனஸு. அப்ப நம்மளுக்கு ஸோ இதுதான் விடையா வரதுக்கு சான்சஸ். ஏன் இங்க வரல அப்படின்னா, இங்க வந்து ஒரு மைனஸ் தான் இருக்கு. இந்த இதுல வந்து இந்த நம்பர்ல அதாவது 5/3ல எந்த மைனஸும் காணோம். அதனால நம்ம இத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் இங்க அப்படி கிடையாது. ஸோ இதுல ஒரு மைனஸ்னா, இதுலயும் ஒரு மைனஸ் வந்திருக்கு. அப்ப நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 தட் இஸ் 16/-30 -8/15 தட் இஸ் 16 -30 -8 15 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். Question number 19. The scientific form of 0.000000002020 அதாவது 0. ஸோ 9 பூஜ்ஜியங்கள் போட்டுட்டு 2020ன்ட்டு போட்டு அதன் அறிவியல் குறியீடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் படி பாருங்க 2க்கு அப்புறம் புள்ளி வரணும். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2க்கு அப்புறம் புள்ளி வரணும் அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் இந்த புள்ளி வந்து ஸோ இந்த 2 கிட்ட வரணும் அப்படிங்கிறாங்க. சரி. அப்படி வரணும்னா பாருங்க. ஸோ இப்போ என்னது? ஸோ இங்கேருந்து அப்படியே வந்து அது நகர ஆரம்பிக்குது. ஓகேவா? எத்தனை ஸ்தானம் போகுது பாருங்க. ஸோ பாயிண்ட் ஒரு இடத்த தாண்டிடுச்சு. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 அடுத்தது இது 10வது இடத்த தாண்டுது. 10வது இடத்த தாண்டும் போது தான் 2.020 இன்ட்டு 10 டு த பவர். இப்போ என்னதுன்னா ஸோ எல்லாமே எந்த சைடு போகுது பாருங்க, நம்மளுடைய வலது கை பக்கம் போகுது. தட் மீன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா எப்போவுமே எத்தனை ஸ்தானம் தள்ளுச்சு? 10 ஸ்தானம் தள்ளுச்சா? ஸோ 10 பிளேசஸ் வந்து தாண்டி இருக்கு. அப்போ நம்ம வலது பக்கம் தட் இஸ் ரைட் சைடு போகும்போது ஸோ மைனஸ்ல எழுதணும். ஸோ -10 அதாவது 2.02 இன்ட்டு 10 டு த பவர் -10ன்னு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆன்சர் எங்கே இருக்குது? ஸோ ஆப்ஷன் 3ல இருக்குது. அப்போ ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 தட் இஸ் 2.02 இன்ட்டு 10 டு த பவர் -10 2.02 பெருக்கல் 10^-10 இதுதான் நம்மளுடைய விடை. Question number 20. The plane surface that is enclosed between two radii and the circular arc of a circle is dash. ஒரு வட்டத்தின் 2 ஆரங்களாலும் அந்த ஆரங்களால் வட்ட பரிதியில் வெட்டப்படும் வில்லாலும் அடைபடும் சமதள பகுதி டேஷ். ஸோ இதுக்கெல்லாம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சென்ட்ரல் ஆங்கிள், செக்டர், செக்மெண்ட், ஆர்க். தட் இஸ் மையக்கோணம், வட்டக்கோண பகுதி, வட்டத்துண்டு, வட்டவில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் படி என்னது? ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அதாவது ஒரு வட்டம். அந்த வட்டம் வரைஞ்சிட்டேன். ஸோ அந்த வட்டத்துக்கு மையம் இருக்கும். ரைட். அந்த வட்டத்தினுடைய 2 ஆரங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 ஆரங்கள் தட் இஸ் 2 ரேடியை அப்படிங்கிறாங்க. ஸோ 2 ரேடியைனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து இப்படி ஒரு ரேடியஸும் இப்படி ஒரு ரேடியஸும் தட் இஸ் 2 ஆரங்களை நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? தட் இஸ் அந்த ஆரங்களாலும் வட்ட பரிதியில் வெட்டப்படும். வட்டப்பரிதினா என்ன? தட் இஸ் திஸ் பிளேஸ். அதாவது வட்டப்பரிதினா இந்த சுற்றி இருக்கு இல்லையா இந்த வட்டப்பரிதி. தட் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். வட்டப்பரிதி. அந்த வட்டப்பரிதியில் ஸோ வில்லாலும் ஸோ வில்லுனா ஸோ இங்கேருந்து எந்த இடம்? ஸோ இது கலர் கொஞ்சம் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். தட் இஸ் இங்கேருந்து இப்போ இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வில் இதை வந்து வட்ட வில் தட் இஸ் ஆர்க்குன்னு சொல்லுவோமா? அப்போது ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ மையப்பகுதியிலேருந்து ஸோ இது வரைக்கும் ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் அதே போல் இங்கேருந்து இது வரைக்கும் ஸோ இப்படி வந்து அடைபடக்கூடிய இந்த பகுதியை என்னன்னு சொல்கிறாங்க? தட் இஸ் இந்த பகுதியை என்னன்னு சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தட் இஸ் செக்டர். ஆப்ஷன் 2 செக்டர் தான் அதனுடைய ஆன்சர். தட் இஸ் வட்டக்கோண பகுதி. ஸோ மைய கோணம்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான் வந்து சென்ட்ரல் ஆங்கிள். அது இல்லை. ரைட். அடுத்து செக்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ இந்த வட்டம் இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ இதை பாதியாக இப்படி பிரிக்குது அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், இது செகண்ட் செக்மெண்ட். அதாவது இது ஒரு வட்டத்துண்டு, இது ஒரு 2 வட்டத்துண்டு. அதாவது வட்டத்துண்டு 2ஆ பிரிக்கும். துண்டுனாலே நம்மளது என்ன 2ஆ பிரிக்கும் இல்லையா? அப்போ அதனால ஸோ இது வந்து செக்மெண்ட்னு சொல்லுவோம். இதுவே ஆர்க்குனா என்னது? தட் இஸ் இந்த வட்டவில். ஸோ இந்த மாதிரி ஆர்க் இருக்கிறது ஆர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் இப்போ என்னது? ஆப்ஷன் 2 செக்டர் தான். அதாவது வட்டக்கோண பகுதி தான். Question number 21. The lines y is equal to -3 and x is equal to 4 intersect at y is equal to -3 என்ற கோடும் x சமம் 4 என்ற கோடும் சந்திக்கும் புள்ளி. சரி. அப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணணும்? தட் இஸ் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் எழுதிருங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 4, ஒய்க்கு பதிலாக -3. அப்போ 4, -3 இருக்கிறது தான் ஆன்சர். ஸோ 4 எக்ஸுங்கிற பிளேஸ்க்கு பதிலாக 4 இருக்கணும், ஒய்ங்கிற பிளேஸ்க்கு பதிலாக -3 இருக்கணும். சார் நடுவில் கம்மா போட்டுக்கோங்க. இந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குது? தட் இஸ் ஆப்ஷன் 3 4, -3. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 4, -3 தான். Question number 22. Selling price is what? விற்பனை விலை என்பது. ஸோ இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. ரைட். இப்படி கொடுத்துருந்தாலும் இங்கே பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் மைனஸ் மார்க்கெட் ப்ரைஸ், அடுத்து மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட்டு, மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் மார்க்கெட் ப்ரைஸ். தட் இஸ் தள்ளுபடி மைனஸ் குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி.
குறித்த விலை மைனஸ் அடக்க விலை, அடக்க விலை மைனஸ் குறித்த விலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ செல்லிங் ப்ரைஸஸ்க்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் மேலே ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து அந்த குறித்த விலை. சரி, நாம போய் அதுக்கு பேரம் பேசணும் அப்படின்னா அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க? ஸோ தள்ளுபடி பண்ணி நம்மளுக்கு தருவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து விற்பனை விலை, அவங்க வித்த விலையாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2, தட் இஸ் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட், அது குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. இது நம்மளுக்கு ஃபார்முலாவிலே இருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2, மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட், தட் இஸ் குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. இது நம்ம கொஸ்டின் நம்பர் 23. 20 men can make 40 articles in 10 days. Then 5 men can make dash articles in 5 days. 20 ஆண்கள் 10 நாட்களில் 40 பொருட்களை செய்து முடிப்பர் எனில் 5 ஆண்கள் 5 நாட்களில் டேஷ் பொருட்களை செய்து முடிப்பர். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க, 5, 10, 15, 12 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் எழுதியிருக்கேன். தட் இஸ் மென், டேஸ், ஆர்டிகல்ஸ், தட் இஸ் ஆண்கள், நாட்கள், பொருட்கள் அப்படின்னு எழுதியிருக்கேன். தட் இஸ் என்னது? 20 ஆண்கள் வந்து ஸோ 10 நாட்கள் எடுத்துக்கிட்டு 40 பொருட்களை செய்கிறாங்க. அப்போ 5 ஆண்கள் 5 நாட்களில் எத்தனை பொருட்கள் செய்வாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின், ரைட்? இப்போ நமக்கு என்ன தெரியும்? தட் இஸ் ஸோ இதில் வந்து டைரக்ட் வேரியேஷன், இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு தெரியும். தட் இஸ் நேர்மாறல், எதிர்மாறல் தெரியும். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? இந்த இடம் தான் தேவைப்படுது. சரி, தட் இஸ் எத்தனை ஆர்டிகல்ஸ் வந்து செய்வாங்க அப்படிங்கிறது, ரைட்? இப்போ இதை வந்து நான் இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்போ எங்கே அதை எழுதிக்கிறேன். தட் இஸ் இந்த கொஷின் மார்க்குக்கு பதிலாக நான் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ எக்ஸ் தான் தேவைப்படுது. ஓகே, அப்படி தேவைப்படும் போது ஸோ இந்த 40 நேராக அப்படியே போட்டுக்கோங்க. சரி, இப்போ இதில் ஸோ நம்ம இனிமேல் தான் எதிர்மாறலாம் நேர்மாறலாம் பார்க்கணும். தட் இஸ் டைரக்ட் வேரியேஷனா, இன்வர்ஸ் வேரியேஷனா. இப்போ பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஆண்களையும் ஸோ இந்த பொருட்களையும் கம்பேர் பண்ணுங்க. இப்போ ஆண்கள் என்ன ஆகுது? ஸோ 20லேருந்து 5 வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதாவது குறையுது. ஸோ 20 ஆண்கள்லேருந்து 5 ஆண்களாக குறையும் பொழுது ஸோ அப்போ பொருட்கள் செய்கிறதும் குறையும். அப்போ என்ன ஆகுது? தட் இஸ் நேர்மாறல் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இதனுடைய தலைகீழே எழுதிக்கோங்க. அப்போ 5 கீழ் 20 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ மறுபடியும் நாட்களை வச்சு பொருட்களை கம்பேர் பண்ணுங்க. தட் இஸ் இப்போ பாருங்க, நாட்கள் வந்து 5 குறையுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பொருட்கள் என்ன ஆகும்? 40லேருந்து குறையத்தான் செய்யும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதையும் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ தலைகீழியாக தான் எழுதிக்கணும். தட் இஸ் 5 கீழ் 10 அப்படின்ட்டு, ரைட்? இப்போ நம்ம அடிச்சு போட்டு பார்த்துடலாம். ஸோ பாருங்க, ஸோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிட்டுங்க. அடுத்தது ஸோ இப்போ 5 ஓரஞ்சு 5, ஸோ 4 20, ரைட்? அப்போ இங்கே 4க்கு இங்கே 4 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்குது? தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1 5, ஆப்ஷன் 1 5 ஆகும். Question number 24. For 3 years, the difference in compound interest and simple interest is equal to what? 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஸோ இது அப்சல்யூட்லி ஃபார்முலா தான். ஸோ ஃபார்முலாவில் என்னது? ஸோ ஆப்ஷன் 2 தான். தட் இஸ் பி இன்டூ ஆர் பை 100 the whole square into 3 plus ஆர் பை 100. தட் இஸ் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, பி பெருக்கல் ஆர் பை 100 the whole square பெருக்கல் 3 plus 6 by 100. ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். Question number 25. The circumference of a right angle triangle lies at the midpoint of its. ஒரு செங்கோண முக்கோணத்தில் சுற்றுவட்ட மையம் அமையும் பக்கம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் அடிப்பக்கம், ஆப்போசிட் சைடு எதிர்பக்கம், ஹைப்போட்டினியஸ் கர்ணம், மீடியன் நடுக்கோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். தட் இஸ் ஒரு செங்கோண முக்கோணத்தை வரைஞ்சிருக்கேன், ரைட்? அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் வந்து செங்கோணம் அமையுது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹைப்போட்டினியஸ். இதை தான் நம்ம வந்து ஹைப்போட்டினியஸ் சொல்லுவோம் அல்லது கர்ணம்னு தமிழில் சொல்லுவோம். சரி, த சர்க்கம் சென்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் இது சுற்றுவட்ட மையம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸோ அந்த முக்கோணத்தில் ஸோ பர்பண்டிகுலர் பைசெக்டர், அதாவது மைய குத்துக்கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஸோ இருக்கக்கூடிய அந்த பக்கத்தை பாதியாக பிரிக்கணும். இப்போ இது வந்து ஒரு 8 சென்டிமீட்டர் அப்படின்னா ஸோ 4 4 அப்படின்னு பிரிக்கணும். அதே சமயம் என்னது? ஸோ இது 90 டிகிரிலையும் இருக்கணும். அப்போ நான் இந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர், அதாவது மைய குத்துக்கோடு வரைஞ்சிருக்கேன். தட் இஸ் இது பார்த்தீங்கன்னா ஸோ சென்டரில் இருக்கணும். அதாவது இது டோட்டலாக 8 சென்டிமீட்டர் இருக்குதுன்னா ஸோ இது 4 சென்டிமீட்டர் மற்றும் இது 4 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இது மையமாக இருக்கணும். அதே சமயம் ஸோ 90 டிகிரிலையும் இருக்கணும். ஸோ செங்கோணமாகவும் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம், ரைட்? அப்படி ஒரு கோடு வரைகிறேன்னா அது பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டனியஸில் இந்த இடத்துல வந்து வெட்டிட்டு போகுது. ஓகே, ரைட்? அதே போலவே நான் இந்த பக்கம் சைடுக்குமே நான் வரைகிறேன். ஸோ அதே போல் நான் இந்த பக்கத்துக்கும் அதே போல் ஒரு மைய குத்துக்கோடு வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி அது வரும், ரைட்டு? சரி, இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ இது பாதி பாதியாக பிரிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 90 டிகிரிலையும் இருக்கும், ரைட்டு? இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வெட்டிக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கர்ணத்துலேயும் நம்ம அப்படி தான் ஸோ மைய குத்துக்கோடு போட்டோம்னா ஸோ இப்படி வந்து வெட்டிட்டு போகும். சரி, இப்படி வெட்டிட்டு போச்சுன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் 90 டிகிரியில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ பாதி பாதியாக இங்கேருந்து இது பாதி, இங்கேருந்து மறுபடியும் இது பாதியாக பிரிக்கும். ஸோ இது மூணுமே மீட் பண்ணிக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சுற்றுமட்ட மையம். அப்படிதான் ட்ரையாங்கிளோட சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடம் என்னன்னா
ஸோ இந்த ஹைப்பாட்டினியூஸ் மேலே, அதாவது கர்ணத்தின் மேலே தான் வந்து அமையும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 ஹைப்பாட்டினியூஸ், அதாவது கர்ணம்.